நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எல்லாம் வல்ல இறைவனின் திருக்கருணையினால் ஸ்ரீ வால்மீகி அருளிய வால்மீகி ராமாயணம். சமுத்திரத்தை தாண்டி ராவணன் இலங்கை நகரை அடைந்தான். பெரிய தெருக்களையும் ஜனக்கூட்டம் நிறைந்த நாற்சந்திகளையும் கடந்து அரண்மனையை அடைந்தான். அரண்மனை வாயிலில் தேர் இறங்கி நின்றது. அப்பொழுது ஆகாயத்தில் திரிந்து கொண்டிருந்த சாரணர்களும் சித்தர்களும் தேவர்களும், ராவணா, இத்துடன் உன் ஆயுள் முடிந்தது, உன் ஆயுள் முடிவை நீயே தேடிக்கொண்டு வந்திருக்கிறாய் என்று அவன் காதுகளுக்கு கேட்காத வண்ணம் கூறி மகிழ்ச்சியடைந்தார்கள். தேரை விட்டு இறங்கிய ராவணன் சீதையை பற்றி தரதரவென்று இழுத்துக்கொண்டு அரண்மனையினுள் புகுந்தான். கோரமான முகம் கொண்ட பல அரக்கியர் அங்கு இருந்தனர். அவர்களிடம் ராவணன், இந்த சீதையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்னுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் அவளை பார்க்கக்கூடாது. எனக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதே மரியாதையை இவளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இவளுக்கும் உரிய பணிவிடைகளை நீங்கள் செய்ய வேண்டும். இவள் எதை விரும்பி கேட்டாலும் உடனே தடையின்றி கொடுக்க வேண்டும். இவள் விரும்பாத எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. கொடுமையான சொற்களை இவளிடம் பேசக்கூடாது. மீறி நடந்தால் உங்கள் தலையை சீவி விடுவேன் என்று கட்டளையிட்டான். அவனுடைய கடுமையான உத்தரவை கேட்ட அந்த அரக்கியர், அப்படியே செய்கிறோம், அப்படியே செய்கிறோம் என்று பணிவுடன் கூறினர். அந்த அரக்கியரின் கோரமான முகங்களைக் கண்டு சீதை முதலில் திடுக்கிட்டாள். இருப்பினும் ராவணனின் தொல்லையிலிருந்து விடுபட்டோம் என்ற தைரியத்தில் அந்த பெண்களுடன் அந்தப்புரத்தினுள் சென்றாள். பின்னர் ராவணன் அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தபடி வெளியில் வந்தான். சீதையை வசப்படுத்த வேண்டும் என்பதே அப்பொழுது அவன் சிந்தனையாக இருந்தது. இந்த தருணத்தில் 8 அரக்கர்கள் அவன் முன்னர் வந்தனர். அவர்கள் எல்லோரும் கொடியவர்கள், ஆனால் பராக்கிரமம் மிக்கவர்கள், குரூர சிந்தனை உடையவர்கள். ராவணனை கண்டவுடன் அவர்கள் பணிவுடன் வணங்கி நின்றனர். அப்பொழுது அவன் அவர்களை பார்த்து, வீரர்களே, என்னுடைய தம்பிகளான கரணும் தூஷணும் ஜனஸ்தானத்தில் வாசம் செய்து வந்தனர். அதனை காவல் காத்து வந்தனர். ஆனால் ராம லக்ஷ்மணர்கள் அவர்களை கொன்றுவிட்டனர். அத்துடன் அவர்களுடன் சென்ற 14,000 வீரர்களும் கொல்லப்பட்டனர். ஜனஸ்தானமும் அழிந்து போயிற்று. இது எனக்கு தெரிய வந்தது முதல் நான் அளவில்லாத கோபத்துடன் இருக்கிறேன். அவனை பழிக்கு பழி வாங்காமல் இனி நான் தூங்க மாட்டேன். அதுவரை நீங்கள் அங்கே போய் இருங்கள். கொஞ்சமும் பயம் வேண்டாம். உங்கள் பலத்திலும் யுக்தியிலும் எனக்கு நம்பிக்கையுண்டு. ராமனை கொல்ல சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவனை கொன்றுவிடுங்கள் என்றார். ராவணன் இவ்வாறு தங்களை புகழ்ந்ததைக் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். அவனை வணங்கி விடைபெற்று கொண்டார்கள். தங்களுடைய மாயையால் அங்கிருந்து புறப்பட்டு உடனே ஜனஸ்தானத்தை அடைந்தார்கள். அரக்கர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றவுடன் மிகச் சிறந்த காரியங்களை தான் செய்துவிட்டதாக தன்னையே மெச்சிக்கொண்டான். பெரும் மகிழ்வுடன் மீண்டும் சீதையை காண அரண்மனைக்கு சென்றார். வேகமாக அரண்மனைக்குள் சென்ற ராவணன் சீதையை போய் பார்த்தான். அந்த புறத்தில் அவர் அரக்கியர்களுக்கு இடையில் உட்கார்ந்திருந்தார். தாரை தாரையாக கண்ணீர் சிந்தியபடி இருந்தார். பெண் மான் ஒன்று தன் இனத்தை விட்டு பிரிந்து வேட்டை நாய்களால் சூழப்பட்டதை போன்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்த அவளை பலாத்காரமாக கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வேறிடம் சென்றான். தன் அரண்மனையின் சிறப்புகளையெல்லாம் அவளிடம் காட்டினான். அரண்மனையானது மேடைகளாலும் உப்பரிகைகளாலும் பல அடுக்குகளாலும் விசித்திரம் நிறைந்ததாய் இருந்தது. அழகிய தோட்டங்கள், பூங்காக்கள், நீர்நிலைகள் போன்றவையும் இருந்தன. அவற்றையெல்லாம் அவன் பார்க்கும்படி செய்தான்.
தன்னுடைய சிறப்புகளையும் வசதிகளையும் கண்டபின் தன் எண்ணத்திற்கு ஆட்படுவாள் என்று அந்த மூடன் தவறாக கருதிவிட்டான். அதன் பின்னர் அவளை பார்த்து, பெண்ணே, 32 கோடி அரக்கர்களின் தலைவன் நான். எனக்கிங்கு பணிவிடை செய்ய ஆயிரக்கணக்கானோர் இருக்கின்றனர். இந்த நாட்டின் எல்லாவற்றையும் இனிமேல் உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன். என் உயிரையும் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். என் உயிரை விட நீயே எனக்கு மேலானவள். இங்குள்ள எல்லா பெண்களுக்கும் தலைவியாயிரு. என்னை கணவனாக ஏற்றுக்கொள். ராமனை மறந்துவிடு. காற்றை கயிற்றால் கட்ட முடியாது. நெருப்பின் கொழுந்தை பிடித்து வைத்து கொள்ள முடியாது. என் கட்டுக்காவலில் உள்ள உன்னை எவராலும் தப்புவிக்க முடியாது. வீண் ஆசையை விடு. எல்லையற்ற வளங்களை உடைய இந்த நாட்டை உன் காலடியில் வைக்கிறேன். நான் உன்னை அபிஷேகம் செய்து வைக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள் என்று பண்ணி பேசினான். வணங்கி வேண்டினான். இந்த வார்த்தைகளை கேட்ட சீத்தை காதுகளை மூடிக்கொண்டாள். துணியால் மூடிக்கொண்டு அழுதாள். பொலபலவென்று கண்ணீர் சிந்தினாள். இதுவரை ஒருவருக்கும் தலைவணங்காத ராவணன் சீதையின் மீது கொண்ட காமத்தால் அவள் பாதங்களில் விழுந்து வணங்கினான். வீரமும் கம்பீரமும் மேலோங்கும் தன்மையுடைய அவன் சீதையிடம் இவ்வாறு வணங்கி பேசினான். பிற ஆடவர்களுடன் நேரடியாக பேசுவது தகாது என்றெண்ணி சீதை ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். அவளுடைய மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று எண்ணி மீண்டும் மீண்டும் அவளை நச்சரிக்கத் தொடங்கினான். இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலை வந்தபோது ராவணனுக்கும் தனக்கும் இடையில் ஒரு துரும்பை கிள்ளி போட்டாள். துரும்பிடம் பேசுவது போன்று தன் சோகத்தையும் துக்கத்தையும் வெளியிட்டாள். அவனை துரும்பை போல் மதித்தாள். அவள், கொடியவனே, அடாத செயல் செய்துவிட்டு அதர்மமாக பேசுகின்றாயா? ராமனும் லக்ஷ்மணரும் இருக்கின்ற காலத்தில் என் ஆசிரமத்திற்கு வந்திருந்தால் உன் வீரம் தெரிந்து போயிருக்கும். இந்நேரம் உன்னை கண்ட துண்டமாக வெட்டி புதைத்திருப்பார்கள். கரணின் கதியையும் நீயும் அடைந்திருப்பாய். திருட்டுத்தனமாய் என்னை இங்கு கொண்டு வந்துவிட்டு கொக்கரிக்கின்றாய். அவர் கோபப் பார்வை உன் மேல் பட்டாலே போதும், நீ எரிந்து விடுவாய். வீணாக பகையை தேடிக்கொள்ளாதே. என்னை அவரிடம் கொண்டு சென்று ஒப்புவித்து விடு என்று சொன்னார். ராவணன் இந்த வார்த்தைகளை கேட்டு பழையபடி கோபமடைந்தான். சீற்றத்துடன், சீதையே, இன்னும் ஓராண்டுக்குள் என்னை நீ கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரை உனக்கு அவகாசம் தருகிறேன். மீறினால் உன்னை வெட்டி கறி சமைக்கச் சொல்லிவிடுவேன். என் ஒருவேளை உணவிற்குத்தான் நீ பயன்படுவாய் என்று சொன்னான். அதற்கு மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் சீதை அழுதபடி மௌனமாக நின்றாள். தேம்பினாள். அதனால் ஆத்திரம் தீராத ராவணன் அரக்கியரை பார்த்து பேசத் தொடங்கினான். இவளை அசோகவனத்திற்கு அழைத்துச் சென்று காவலில் வையுங்கள். இவளை ஒருவரும் நெருங்காதபடி எச்சரிக்கையாக பாதுகாக்க வேண்டும். இவளை நீங்கள் அதட்டுவீர்களோ பயமுறுத்துவீர்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது என் விருப்பத்திற்கு இணங்கும்படி செய்ய வேண்டும். இவள் அசோகவனத்தில் இருப்பது இங்குள்ள ஒருவருக்கும் தெரியக்கூடாது. இரகசியமாக இருக்க வேண்டும். மீறினால் உங்களை யமன் உலகிற்கு அனுப்ப தயங்க மாட்டேன் என்று கடுமையாக கட்டளையிட்டான். அப்படியும் ஆத்திரம் தாழாமல் பூமி பிளப்பது போல் அதை வேகமாக காலால் உதைத்துவிட்டு அங்கிருந்து நடந்து போனான். பின்னர் அந்த அரக்கியர் ஒன்று சேர்ந்து சீதையை பரபரவென்று இழுத்து கொண்டு அசோகவனத்திற்கு சென்றனர். அசோகவனம் என்பது இலங்கையில் அமைந்துள்ள அழகிய இடம். அசோகம் என்ற சொல்லிற்கு சோகமற்றது என்பது பொருள். அங்கு எல்லாவிதமான மரங்களும் இருந்தன. இருப்பினும் அசோக மரம் நிறைந்திருந்த காரணத்தால் அது அசோகவனம் என்று அழைக்கப்பட்டது. மேடைகள், பூங்காக்கள், நீர்நிலைகள் போன்றவை பல அங்கிருந்தன. எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் ஏராளமாய் பழங்கள் பழுத்திருக்கும். அதனால் பறவைகளின் ஒலி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கும். புலிகளிடம் சிக்குண்ட பெண் மானை போன்ற சீதை அசோகவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாள். சோகமே அறியாத அந்த வனத்தில் சோக நாயகியான சீதை ஆடாமல் அசையாமல் ஒரு மரத்தடிக்கு சென்று அமர்ந்து கொண்டாள். குனிந்த தலை நிமிராமல் ஒற்றை பின்னலுடன் ஒற்றை ஆடையுடன் பொழுதிபடிந்த மேனியுடன் தாரை தாரையாக கண்ணீர் சிந்தியபடி அமர்ந்திருந்தாள். எப்பொழுதுமே ராமரையே எண்ணி ஏங்கி அவரையே தியானித்தபடி அமர்ந்திருந்தாள். ஏக்கம், பயம் இவற்றால் பீடிக்கப்பட்டவளாய் அச்சம் கொண்ட பார்வையை உடையவளாய் இருந்தாள். ராமரை தேடி அங்குமிங்கும் கண்ணை செலுத்தி கொண்டு இருந்தாள். கொடிய அரக்கியர் இரவு பகல் பாராமல் அவளுக்கு காவல் இருந்தனர். வான்முகில் வளாது பெய்க
மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.